கல் வச்சிருக்குன்னா அதுக்கு முன்ன ஆட்கள் காவல் நிற்கிறாங்க. நீ சுதந்திரமாக நடமாடுவதை சத்துரு சுத்தமாக விரும்பல. நீ உயர்வு வாழ்வதை சத்துரு சுத்தமாக விரும்பல. நீ சொசைட்டியில் சமூகத்தில் ஒரு ஸ்டாண்டர்டு வாழ்க்கை வாழணும்னு சத்துரு சுத்தமாக விரும்பல. அதனாலே ஆக்கும் பிள்ளைக்கு சத்துரு கேவலமான இச்சை நாவியை போட்டு கொடுக்கிறது. ஏன் என்ன பெற்றேன்னு கேட்டில்லையா பிள்ளை? எனக்கு இஷ்டம் உள்ளவளை கட்டுவேன்னு சொல்லிச்சு இல்லையா பிள்ளை? என்ன முறைக்கிறீர்கள்? யுவரானர், என்ன முறைப்புண்ணு? 9:20 ஆவல்ல. நீங்களும் முறைக்கிறீர்களா? ஒரு அல்லையில நல்லா சொல்லுங்க. நீங்க முறைச்சாலும் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஏன்னா உயிர் முக்கியம், உயிர் முக்கியம். உயிரோட இருந்தால் மறுபடியும் மூலியம் எங்க வேணாலும். ஒரு அல்லேலியா சொல்லுங்க. வெளியே காவல் நிற்கிறான். நீ தேசத்தில் சிரிச்சிட்டு நடக்கிறது சத்துரு விரும்பல. நீ பைபிள் எடுத்துட்டு சோத்திரம் பண்ணி சந்தோஷம் ஆலயத்துக்கு வர சத்துரு விரும்பல. அதனாலே ஆக்கும் ஜபிக்க முடியாத ஒரு தடையின் கல்லை உருட்டி வச்சுட்டு காவலுக்கு ஆள் வச்சிருக்கு. எனக்கு இதுவரை புரியல. கல்லறைக்கு என்னத்து காவலு? அதுக்கு பேரே என்ன? யாருக்காவது இதோட லாஜிக்கு புரியுதா? கல்லறைக்கு என்னத்து காவலுன்னு? உள்ள இருக்கிற பால் பாவம் எல்லாரும் கூட அடிச்சு எடுத்து போயாச்சு, துவைச்சு தொங்க போட்டாச்சு. கல்லறையில் வச்சு கல் எடுத்து அடைச்சாச்சு. இனி அந்த கல்லுக்கு என்னத்துக்கு முத்திரை? காவல் இருக்கிற நாங்கள் தூங்கிவிட்டாலும் நீ வெளியே வரக்கூடாது. சொல்லுங்க. உயிர்த்தெழுதலின் வல்லமை முத்திரையை உடைக்கும், காவலை உடைக்கும், கல்லை உடைக்கும். சொல்லுங்க. எனக்கு மெதுவா பேசுங்க. எனக்கு இன்னும் வாழ்க்கை இருக்கு. கர்த்தர் என்ன கைப்பிடித்து தூக்கி விடுகிறார். கை தட்டி